ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு வெங்காயம், 5 பீஸ் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். மீன் தேங்காய் பாறை மீனில் தான் நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம தேங்காய் போடாத மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதனால் புளி இவ்வளோ எடுத்தால் போதும். அது மாதிரி தக்காளி நம்ம 2 தக்காளி சேர்க்கறனால புளி இவ்வளோ போதும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம எப்படி மீன் குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்ய ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அது சூடாகட்டும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 kg மீனில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறோம். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்புல நம்ம வெந்தயம் எதுவும் போடாமல் சோம்பு போட்டு தான் குழம்பு பண்ண போகிறோம். பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது வதங்கட்டும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வெங்காய தக்காளிலாம் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எல்லா தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். இப்போது நம்ம மீன் குழம்புக்கு வாங்க என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். இதிலேயே மசாலா கரைச்சி ஊற்றி தான் குழம்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறோம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். மீன் குழம்பு காரமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெண்டுமே சேர்த்து அரைச்ச குழம்பு தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போது டீஸ்பூனில் தான் சேர்க்குறேன், சின்னதில். நான் கரெக்டாக 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது 1/2 kg மீனுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கரைச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றிடலாம் இந்த மசாலாவை. நல்லா வெங்காய தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்படி வதங்கினா தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் ஊற்றிடுவோம். இப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைன்னா கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எனக்கு இவ்வளோ தண்ணியே போதும். இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போது உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் மீன் போட்ட பின்னாடியும் உப்பு பார்த்துட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போது லைட்டாக கொதித்து வருது. இப்போ நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்படியே முழுசாகவே கட் பண்ணாமல் சேர்க்குறேன். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ மீன் சேர்த்துடலாம். மீனோட மண்டை போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீனாக எல்லா மீனையும் சேர்த்துடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக உள்ளக்க மட்டும் அமுத்தி விட்டுக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம், அதுக்கப்புறம் போடலை. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மீன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.